வெயில் வெண்பாடுபட்டு உழைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் அன்பிற்கினிய சொந்தங்களே, தாராகளை இழுத்து போடுவோம். இதை செய்ய போது நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் ஆட்சியில தாராகளை மூடிடுவோம். குடும்பத்தில் ஆட்சி காப்பாற்று அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாம் குடிக்கிறாங்க, எல்லாம் குடிக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேலை எப்படி போயிட்டு இருக்கு? பயிற்சி நன்றி. எத்தனை மூட்டையில இருக்க கூடல இங்க? நான் இந்த முறை விவசாய சனத்துக்கு போட்டியிடுறேன். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர். மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, மக்களுக்கு நல்லது நடக்கட்டும். விஜய் கட்சி கூட சொல்லுவாங்க மூட்டை தூக்குறவங்க வந்து காசு வாங்குறாங்கன்னு. அப்படி நான் சொல்லாத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஏன் சொல்லுங்க? எங்க அண்ணன் அப்போன்னு இருக்கிறாங்க, போன தேர்தலே வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, நாம அந்த மக்களுக்கு அரசு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? ஏன் சொல்லுங்களேன். ஏன்னா வந்து நாம தான் விவசாயி விளைய வச்சு கொண்டு வந்துருவோம். ஆனா அதுக்கப்புறம் அதை மூட்டை பண்ணி அதை பார்சல் பண்ணி உள்ள கொண்டு போய் வைக்கிறது நம்மளுடைய கடமை. நாமளும் அரசு பண்ணியே ஆகணும். சரியா? நாம ஏன் வந்து வாங்க போறோம்? விஜய் கூட சொன்னார். விஜய் சொன்னார்ல, மூட்டை தூக்குறவங்க 40 ரூபா இருக்கிறாங்க. ஸ்டாலின் நாங்க 5 லட்சம் கோடி ரூபாய் அடிக்கிறாரு, அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். நாம் தமிழர் கட்சி வருது, விவசாய பணி அரசு பணி, இது சார்ந்து என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் தீக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய மூட்டை தூக்கக்கூடிய உழைப்பாளர்கள் எல்லாருமே நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியில அரசு பணியா இருப்பாங்க, நிரந்தர அரசு பணியா இருப்பாங்க. நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு ரைஸ் மில் வச்சிரும். இந்த நெல்லெல்லாம் அங்க கொண்டு போறோம், அரிசி வச்சிடறோம். கர்நாடகா பொண்ணி ஆந்திரா பொண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள நுழையாது. அவன் 70 ரூபா விற்கிறானா? பொது சந்தையில 70 ரூபா விற்கிறாங்களா? நாம 50 ரூபாய்க்கு விற்போம். நம்ம மக்கள் விளைவிக்கக்கூடிய அரிசியை அரசாங்கமே 50 ரூபாய்க்கு விற்கிது. அதே பொது சந்தைக்கு விடுவோம். நம்ம இந்த பகுதியில விளைவிக்கக்கூடிய அரிசியை நெல்லை மக்கள் சாப்பிடட்டும், 50 ரூபாய்க்கு சாப்பிடட்டும். சரியா? விவசாயிக்கு பாதிப்பு இல்லை, உழைக்கக்கூடிய நமக்கு பாதிப்பு இல்லை, அரசாங்கத்துக்கு பாதிப்பு இல்லை, மக்களுக்கு நல்லது. சரியா? நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம். மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்கள் வீட்டு மகளாக நாம் தமிழர் கட்சியின் விவசாய சனத்துக்கு வாக்களிங்க. உறுதியா செய்வோம். சரியா? நம்பி வாக்களிங்க. என்னோட ஒரு ஓட்டு வெள்ள வச்சணுமான்னு யோசிக்காதீங்க, உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டும் தான் வெள்ள வைக்கும். சரியா? வாய்ப்பு கொடுங்க. கை காப்பிட்டானா போறோம். நான் இந்த முறை நாம் தமிழர் கட்சி போட்டியிடுறேன். விவசாய சனத்துக்கு வாக்களிங்க. மக்களுக்கு நீ ஒரு நல்ல காலம் பிறக்கட்டும். சரியா? நான் அந்த முறை போட்டிடுறேன். நாம் தமிழர் கட்சி விவசாய சனத்துல போட்டிடுறேன். சரியா? மக்களுக்கு நல்லது நடக்கணும். விவசாய பணி அரசாங்க பணி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்காரு. உறுதியா ஆக்குவோம். சம்பளத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க கூடாது. ஏன் சொல்லுங்க? ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதி 30,000 கோடி செலவழிச்சிருக்காராம். நம்மளெல்லாம் ஏமாத்தி சம்பாதிச்சு 30,000 கோடி வச்சிருக்காராம். அரசாங்க கடல இருக்கு, ஸ்டாலின் கடல்ல இல்லையே. ஸ்டாலின் நல்லா இருக்காருல்ல. ஆமா ஆமா ஆமா, அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்குக்கா. அதிமுக பணம் இல்ல. நம்ம வர்றோம், சீமான் வர்றாரு, இருக்கிற பணத்தெல்லாம் புடுங்குறாரு. விவசாய பணி நம்ம எல்லாம் அரசாங்க பணியா மாறிடுவோம். ஏன்? சீமான ஆட்சியில 30 விளையும். நமக்கு நாள் முழுக்க வருஷம் 365 நாள் வேலை இருக்கும். அரசாங்க பணி கொடுப்போம். சரியாவே செஞ்சாலும் நம்மளுக்கு எதிரில வரவங்க மாத்தி அமைப்பாங்க. அது இல்ல சரியா செய்யட்டும், அது மக்கள் பாதுகாப்பு. சரியா செஞ்சா நீங்க விட்டுருவீங்களா? சரியா செஞ்சா நம்ம 2 பேரும் சரியா செய்வோம், அதுக்கு 8 பேர் மார்க்கா செய்வோம். இல்ல அப்படி இல்லக்கா, நம்ம அந்த 5 வருஷம் எம்எல்ஏ கொடுத்து பாருங்க. எம்எல்ஏ 5 வருஷம் கொடுத்து பாருங்க. நான் நல்லா செய்யறேன், ஓட்டு போறேன். நான் நல்லது செஞ்சதுக்கு அப்புறம் என்னை விட்டுருவீங்களா? நீங்க நல்ல எம்எல்ஏ விட்டுருவீங்களா? மக்கள் விட்டுருவீங்களா? விட மாட்டீங்கல்ல. வாய்ப்பு கொடுங்கக்கா, ஓட்டு போடுங்க.
விவசாய தினத்துக்கு போடுங்க. பொதுவா அதிமுக திமுகவே போட்டு இப்படியே தான் இருக்கிறோம். அதை மாத்தி போடுங்க. நான் என்ன செய்யறேன்னு பாருங்க. கொடுக்க மாட்டோம். உங்க கூட போறது தங்கச்சியா நினைச்சுக்கோங்க. நான் என்ன செய்யறேன்னு பாருங்க. சரியா? ஆமா. அது போதும். சரி. மகிழ்ச்சிக்கு. ஆமா ஆமா. மகிழ்ச்சி. உழைக்கும் மக்கள் நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு உறுதியா வந்து கண்டிப்பா சேவையை செய்யறதுக்கு அரசாங்கம் கொடுக்குற சேவை செய்யறதுக்கு முடியல. லஞ்சம் வாங்குது, ஊழல் செய்யுது. மாத்தி கொடுங்க. மகிழ்ச்சிக்கா உங்களை பார்த்ததுல உங்களோட பேச பெரும் மகிழ்ச்சி. ஆமா. தாராகளை இழுத்து போடுவோம். இதை செய்ய போது நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் ஆட்சியில தாராகளை மூடிடுவோம். நீங்க பாருங்க, குடும்பத்தில் ஆட்சி காப்பாற்றுறீப்பா, அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாம் குடிக்கிறாங்க. குடிச்சுட்டு என்ன பண்றாங்க? வீட்டுல வந்து அவ்வளவு தொந்தரவு பண்றாங்க. நம்ம ஒண்ணு அக்கா தங்கச்சிக்கு ஒரு காலில் ஒரு தங்கமணி குண்டுமணி வாங்க முடியல. ஆனா நம்ம உள்ள ஆம்பளை 2000 குடிக்கிறாங்க. தாரின் குடும்பத்துக்கு கப்பம் கட்டுறாங்க. பாருங்க, வரும்போது வீட்டை பாக்குறாங்க எல்லாம். அக்கா நான் தான் இந்த முறை நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டியிடுறேன். மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. விவசாய தினத்துக்கு வாக்களிங்க. எப்போ பார்த்தாலும் ஒரே சொல்லுங்க, ரெட்டலைக்கு போட்டுட்டு இருக்கிறோம். நம்ம இப்படிதான் இருக்கிறோம். கொஞ்சம் மாத்தி ஒரு விவசாய தினத்துக்கு போடுங்க. தெரியுதா யாருன்னு? பார்த்து போட்டு விடுங்க. தண்ணிக்கு தான் போராடிட்டு இருக்கிறோம். அதுக்குதான் தண்ணியை கொண்டு வரோம். இப்போ போட்டவங்க எல்லாம் நம்மள கண்டுக்கவே இல்ல. நம்ம தெருவுல தான் நிக்கிறோம் தண்ணி வராம. பைப்ல இருந்து காத்து தான் வருது, தண்ணி வரல. அப்புறம் என்ன பண்றது? இது வரைக்கும் போன முறை கம்யூனிஸ்ட் ஓட்டு போட்டீங்க. மாலிக்கு இந்த பிரச்சனை என்னையா தெரியுமா? உட்காந்துட்டாரு. ஐயா, ஒவ்வொரு முறையும் அதிகாரத்தை நம்மள யாரு சுரண்டானா அவனுக்கே கொடுக்குறீங்க. இந்த முறை அதிகாரத்தை உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு கொடுங்க. தண்ணி வரலன்னா ஏன் தண்ணி வரலன்னு கேளுங்க. சரியா? ஆமா ஐயா, இது வரைக்கும் நீங்க கம்யூனிஸ்ட் தானே ஓட்டு போட்டீங்க. இந்த பக்கம் வந்தாங்களா? வரல. இது வரைக்கும் கம்யூனிஸ்ட் இருந்தீங்க. சரி, இந்த முறை விவசாயிக்கு போடுங்க. போடலைன்னா என்னை கேளுங்க. ஏன்னா எனக்கு வேற வேலையே இல்லை. இந்த தண்ணி பசியை தீக்கிறதா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் முக்கியமான வேலையா கருதுறேன். வளர்ச்சி திட்டம்லாம் எதுவும் இல்லை. நான் ஐடி கம்பெனி கொண்டு வருவேன், அதை கொண்டு வருவேன், இதை கொண்டு வருவேன். நான் ஏமாத்த மாட்டேன். சிங்கார சென்னை ஆக்குவேன், சிங்கார சிங்கப்பூர் ஆக்குவேன், கீழ்வெளுறேன்னு பொய் சொல்ல மாட்டேன். தண்ணிக்கு ஏம்பாடு. நான் தண்ணி கொண்டு வருவேன். நம்பி வாக்களிங்க. சரியா? விவசாய சந்தைக்கு வாக்களிங்க. போயிட்டு வரையா? போயிட்டு வரமா. இந்த முறை போட்டிடுறேன். விவசாய சந்தையில வாக்களிங்க. மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரியா? பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு காசு 1500 ரூபாய் கொடுக்குறாங்க. பிள்ளைங்க படிப்புக்கு நாங்க வந்து இலவச கல்வியை மருத்துவத்தை தரமா கொடுக்குறாங்க. படிக்கிற வரைக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை கொடுப்பாங்களா? வேலை இல்லைல்லக்கா. வாய்ப்பு கொடுக்கணும். நல்லதுக்கு வாய்ப்பு கொடுங்க. விவசாய சந்தைக்கு வாக்களிங்க. சரியா? இந்த மாதிரி நான் தான் போட்டிடுறேன். மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. மகிழ்ச்சி. ஒரு தடவை போட்டு பாருங்க, நான் என்ன செய்யறேன்னு பாருங்க. விவசாய சந்தை பார்க்கலாம். ஏற்கனவே 5000 டாஸ்மாக் கடை இருக்கு. 10,000 ரூபாய் மாத்திருவாங்க அடுத்த 5 வருஷத்துல. சரியா? மக்கள் நல்லா இருக்கட்டும். வாய்ப்பு கொடுங்க.